ஒரு முடிவுரை எழுதக்கூடிய ஒரு இடத்துல இந்த சிசிடிவி கேமரா இருக்கு. மூன்றாவது கண் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த சிசிடிவி கேமரா இருக்கு இல்லையா சார்? அப்ப காவல் நிலையங்கள்ல நடக்கக்கூடிய இந்த விசாரணை கைதிகளுடைய மரணங்கள் அதுல மிக முக்கிய ஆதாரமாக தான் இந்த சிசிடிவி கேமரா நம்ம பாக்குறோம். அதனாலதான் அவங்க காவல் நிலையத்துல வச்சு அடிக்காம அஜித் குமார் வழக்கை பொறுத்த வரைக்கும் கோவிலுக்கு பின்னாடி வச்சு அடிச்சிருக்காங்க. அதனாலதான் சட்டத்துறை அமைச்சர் சொல்றாங்க இது காவல் நிலைய மரணம் கிடையாது. நீங்க எப்படி இதை வந்து காவல் நிலைய மரணம் சொல்லுவீங்க? இல்ல, காவல் நிலைய மரணம்னு சொல்ல இது ஒரு அற்பத்தனமான விளக்கம். அந்த அமைச்சருடைய விளக்கம்ன்றது அற்பத்தனமான விளக்கம். இது இப்படியெல்லாம் சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்கன்னா உண்மையிலேயே நாம வெக்கப்படுறோம். அவங்களுக்காக நாம வெக்கப்பட வேண்டியிருக்கு. ஒரு காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுல இப்ப இயற்கையாவே நீங்க இப்ப ஒரு சின்ன குற்றம் பண்றவங்களை கூட கொண்டு போனாங்களா, அவங்க அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களா, அந்த எந்த காவல் நிலையத்துல இப்ப வழக்கு பதிவாயிருக்கோ வழக்கு பதிவு பண்ண பெரும்பகுதி வழக்கு பதிவு பண்றதுக்கு முன்னாலே எல்லா சித்திரவாதியும் பண்ணிடுவாங்க. அப்ப அவங்களை வந்து அந்த காவல் நிலையத்துல வச்சு அடிக்க மாட்டாங்க. பெரும்பகுதி 1-2 அப்படி நடக்கலாம், அந்த காவல் நிலையத்துல வச்சு அடிக்கிறது. பெரும்பகுதி பக்கம் இருக்கிற காவல் நிலையம் அல்ல இந்த போலீஸ் குடியிருப்பு இருக்கு பாருங்க, அதுல வச்சு அடிப்பாங்க. இல்ல வேற எங்காவது இந்த மாதிரி கோயிலுக்கு மக்கள் நடமாட்டம் இல்லாத தனியா கொண்டு போயிட்டு வச்சு, குறிப்பா அந்த அவங்களுடைய காவல் வாகனம் இருக்கு பாருங்க, அதுல வச்சு நிறைய சித்திரவதை நிறைய நடக்கிறது. அதுலயே நடந்தது.